பரிகம் நாம யோகத்தில் பிறந்த உங்களுக்கான ஒரு விஷயம் இது. அந்த வீட்டின் மூலியமாக பிரச்சனைகளை ஜாதகர் அனுபவிப்பார், ஆமாம் அனுபவிப்பார். ஓகே, எந்த கிரகம், எந்த நட்சத்திரம், எந்த வீடு பார்க்கலாமா? ஸோ அந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது. இரவு நேரத்தில் யாருக்குன்னா ஃபோனை போட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது, உறவு நிலையிலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள், நட்பு வட்டாரத்திலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள், ஆமாம் ஒதுக்கப்படுவீர்கள். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சோகம், எனக்கு யோகமே இல்லையா, நான் ரொம்ப அவயோகமான ஆள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க. நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த யோகமாக இருந்தாலும் சரி, அவயோகமாக இருந்தாலும் சரி, இது ஒரு மனித ஜனனத்தில், பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க. இதைத்தான் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோகி அப்படின்னும்போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு. இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க? ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு இந்த அவயோகை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு ஏன் கஷ்டம், நான் எப்படி வெளியே வரணும், அது மட்டும் எனக்கு பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி சொல்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரமாகவோ இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமம் பார்த்துங்க, நல்லா கேளுங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும். ஏன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டு மறுபடியும் எனக்கு கஷ்டம்னா எப்படிங்க கஷ்டம் தீரும்? ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கஷ்டம்னும் போது அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு பரிகாரம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும்ல, நன்மையான ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க. எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ, ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார். அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன், ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆள் ஆகிட்டாருங்க. சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சான், இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதலாளி ஆகிட்டாங்க. சாதாரணமாக இங்கே தாங்க ஒரு பையன் கூலி வேலை செஞ்சுருந்தாங்க, அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயிடுங்க. சரிங்க, தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாலே இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம யோகம் அப்படின்னாலே 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே 27 நாம யோகங்கள் உள்ளன. தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஒரு ஜாதகர் ஜனன நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு. ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம், அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும். அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக வரப்போகுது. இந்த 27 நாமயோகங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாமயோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகி நான் சொல்ல போகிறேன். எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு வீடியோவாக தனித்தனியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? பரிகம் நாம யோகத்தில் பிறந்த உங்களுக்கான ஒரு விஷயம் இது. பரிகம் நாம யோகம்னா என்ன சார்? ஏதோ புதுசாக சொல்கிறீங்களே? புதுசுலாம் இல்லைங்க, நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள சூக்ஷ்மமான விஷயங்க இது. நாம யோகம்ன்றது ரொம்ப 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 ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த நாம யோகத்திலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகம் அப்படின்னும்போது ஒன்று யோகியாகவும் ஒன்று அவயோகியாகவும் வராங்க.
இந்த யோகியை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேங்க. யோகி நட்சத்திரத்தையும் யோகி கிரகத்தையும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். கிரகம் மட்டும் கிடையாது, அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த உறவுகளை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அவங்ககிட்ட தான் சண்டை போட்டு நிற்போம், சண்டை போடக்கூடாது. நான் யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அவயோக நட்சத்திரம் அப்படின்னும் போது அவங்களால் தீமைகளை அனுபவிக்கணும். அதே நேரத்தில் நம்ம லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக அந்த அவயோகி நட்சத்திரத்தின் வீடாக வருது, அவயோக கிரகத்தின் வீடாக வருதோ அந்த வீட்டின் மூலியமாக பிரச்சனைகளை ஜாதகர் அனுபவிப்பார். ஆமாம், அனுபவிப்பார். ஓகே, எந்த கிரகம், எந்த நட்சத்திரம், எந்த வீடு பார்த்துடலாமா? பரிகம் நாம யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும், உத்திரட்டாதினா யாருங்க? சனி பகவானின் நட்சத்திரம். அப்போது சனி பகவானே ஜாதகருக்கு யோகியாகவும், சனி பகவான்னா யார்? நம்மளுடைய வேலை செய்பவர்கள், பொதுஜனம். இப்போ ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு இந்த நாமயோகத்தில் பிறந்து சனி பகவான் சம்மந்தப்பட்ட பொதுஜனம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை மட்டும் எடுத்து நடத்தினார் வச்சுங்களேன், வேறு லெவலுக்கு போயிடுவாருங்க அவர். இதை தெரிஞ்சுக்கிறீங்க. இதனால் கண்டிப்பாக ஜோதிடம் படியுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் புரியும். அவயோக நட்சத்திரமாக ஹஸ்த நட்சத்திரமும் மாட்டிங்க. ஹஸ்தம்னா யாருங்க? சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது சந்திரனே அவயோகியாக வந்து விடுவார். ஒரு ஜாதகருக்கு மட்டும் சந்திரன் மட்டும் அவயோகியாக வரவே கூடாதுங்க. சந்திரன்னா மனம், மனமே அவயோகியாகலாமா? நம்ம மனசே நமக்கு அவயோகியாகலாமா? பயங்கர பிரச்சனையில் மாட்டுவாங்க. எப்பப்பெல்லாம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அவயோகியாக வருதோ அவங்க தாங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க. சந்திரன்னா அம்மாவுடைய பிரச்சனை. சந்திரன்னா ட்ராவல் பண்ணுறான், ஊர் சுற்றுறான், ரொம்ப பிடிச்சி தேவையில்லாத சம்பாதிக்கிற காசை, இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி கடனாகி ஊர் சுற்றத்துக்கே கல்யாணங்க. கண்டிப்பாக நடக்கும் சந்திரன் அவயோகியாக வந்தால். ஸோ அந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது. இரவு நேரத்தில் யாருக்குன்னா ஃபோனை போட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது, சந்திரன் அவயோகியாக இருந்த ஜாதகர் மட்டும் பண்ணாதீங்க. மாட்டிக்கிறீங்க, பிரச்சனையை சந்திப்பீர்கள். உறவு நிலையிலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள், நட்பு வட்டாரத்திலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள். ஆமாம், ஒதுக்கப்படுவீர்கள். அப்போது சந்திரன்னா அம்மா மாதிரி இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணலாமே. சந்திரன்னா பால், சந்திரன்னா தண்ணி. அப்போது தண்ணீர் வாங்கி கொடுப்பது ஏழைகளுக்கு, வெயிலில் போகிறவங்களுக்கு தண்ணீர் பானை வைக்கிறது, இல்லை இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குல்லையா, அதெல்லாம் வெயிலில் போகிறவங்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாமா? ரொம்ப நல்லா கொடுக்கலாமே. மோர் பானை வைக்கிறது வெயில் நேரத்தில், இல்லை மழை காலங்க இதே மோர் பானை வைக்க முடியாதுங்க, என்னங்க பண்ணலாம்? சரிங்க, சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேபி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே குழந்தை பிறக்கிறாங்க, நிறைய ஏழை பெண்கள் வராங்க, குழந்தை பிறந்து போகிறாங்க. அந்த மாதிரி அம்மாவான பெண்களுக்கு உதவி பண்ணலாமாங்க? அப்போ சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் சரியாயிடுமா? கண்டிப்பாக சரியாயிடும். மனநல மாற்றம் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யோகியை பிடிச்சிக்கணும். அப்போது யோகின்னா எப்படி பிடிக்கலாம்? யோகியை வேலை செய்பவர்கள் தாங்க யோகி. சம்பளமே கொடுக்கலனாலும் ஒரு வருஷம் வேலை செய்வாங்க உங்ககிட்ட. அவங்க கஷ்டத்தை வாங்கலாமா? அவங்க வீட்டு கஷ்டத்தை வாங்கலாமா? முடிஞ்ச வரைக்கும் வேலைக்காரங்களை சந்தோஷமாகிங்க. அந்த யோகம் இரட்டிப்பாகும், டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், 1000% பெருசாக ஆகும். பொதுஜன சேவை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா? பொதுஜன சேவைன்னு மக்கள்களுக்கு புரியாத ஒரு சில இது பற்றி என்ன பண்ணணும்னு தெரியாத படிப்பறிவு இல்லாத இருக்கவங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பரிகாரமாக பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எஜுகேட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்குள்ளான்னு பொதுஜனமாக கஷ்டமாக இருக்கவங்களுக்கு சனி பகவான் அப்படின்ன போது கடைநிலை ஊழியர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மாதிரி தொழில் பண்ணுற அந்த ஏழைகளுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஏழைகளுடைய குழந்தைங்களுக்கு, கடைநிலை வேலை செய்கிற அந்த குழந்தைங்களுக்கு, அந்த ஊழியருடைய குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது, கடைநிலை வேலை செய்கிற ஊழியர்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். எந்த மாதிரி படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலான்னு எஜுகேட் பண்ணுங்கள். அப்போது சனி பகவான் யோகர்ன்ற விஷயம் சூப்பர் லெவலில் வேலை செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்கிற விஷயத்த சூப்பர் பவராக கொண்டு போய்ட்டு அடுத்த லெவலுக்கு உங்களை கண்டிப்பாக கொண்டு போய் விடுவார்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த யோகர் சனி பகவான் சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக சனி பகவான் வீடு வருதுன்னு பாருங்கள். அதாவது மகர வீடு, உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாவது வீடாக சனி பகவானின் வீடு வருதுன்னு பாருங்கள். லக்னத்திற்கு மகர வீடு, கும்ப வீடு, லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடுகளும் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை தரும். அதே மாதிரி சந்திரன் அவயோகின்னு சொல்லிட்டேன். அப்போது உங்கள் லக்னத்திற்கு சந்திரன் அப்படின்ற சந்திரனின் வீடுன்னு சொல்லப்பட்ட கடக வீடு எந்த வீடாக வருகிறதோ அவர் வாழ்க்கையில் அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை கடக லக்னமாகவே இருந்து கடக ராசியாகவே இருந்தால் பயங்கரமான பிரச்சனை ஜாதகர் அனுபவிப்பார். கண்டிப்பாக இது சம்பந்தமான விஷயங்களை பாடமாக படிங்க.
வகுப்பில் சேர்ந்து இது சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். சரிங்களா? நன்றி நண்பர்களே. பார்த்தீங்களா நண்பர்களே, நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை, அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று, நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையாங்க, நம்ம வாழ்க்கையை நாமளே எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? முடிந்த போது நேரம் இருக்கும்போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி இதில் நம்ம காலையில் வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். ரெகுலராக நிறைய வகுப்பு, பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டர் கிளாஸ்னு எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரம் நவதாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்ருக்கோம். ஏதாவது தினப்பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள். நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கலாம், இதுக்குண்டான பதில் நீங்கள் 2 மணி நேரத்துலேயே ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை, நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச எனக்கு இறையருளால் ஒரு குரு அருளால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஞானத்தை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சரிங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.